சர்வ ஏகாதேசி நாளில் மறந்தும் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள். இந்த சர்வ ஏகாதேசி நாளன்று நம்முடைய 7 தலைமுறை பாவங்கள் அனைத்தும் போகும் நாள். இந்த நாளில் நாம் விரதம் இருந்து நம்மால் முடிந்தவற்றை தானம் கொடுத்தல் நாம் செய்த அனைத்து பாவங்களுமே போய்விடும். அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த பொருளை மட்டும் தானமாக கொடுக்கவே கூடாது. அது என்ன பொருள்கள் என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும். உங்களில் எத்தனை பேருக்கு பெருமாளை மிகவும் பிடிக்கும், அவரின் முழு அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் எங்கள் பொதுநலம் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா என்று சொல்லவும். இந்த தினத்தில் நாம் பால், பழம் போன்றவற்றை தானமாக கொடுத்தால் ரொம்ப நல்லது. அதேபோல் துளசி மற்றும் அதன் தீர்த்தத்தை பெருமாளுக்கு படைத்துவிட்டு அதை கோவிலில் உள்ளவர்களுக்கு தானமாக கொடுத்தால் முன்னோர்களின் சாபம், குடும்பத்தில் இருக்கும் தீராத சாபங்கள் நீங்கும். இந்த நாளில் கொடுக்கவே கூடாத அந்த ஒரு பொருள் அப்படின்னா அது உணவு. இந்த நாளில் யாருக்கும் நீங்கள் உணவு கொடுக்கவும் கூடாது, அதுபோல் உணவுகளை வாங்கவும் கூடாது. வீட்டில் செய்த எந்த ஒரு உணவையும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர் வீட்டிற்கு மட்டும் தானமாக கொடுக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உணவை கொடுக்கலாம்.